நீங்கள் 4 சுவிசேஷங்கள்லையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களே ஆனால் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் பேசுவார். ஒரு சின்ன கூட்டத்திலையும் இயேசு கிறிஸ்து பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த பெரிய கூட்டத்தில் பேசுனதுக்கும் சின்ன கூட்டத்தோட பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். சின்ன கூட்டத்தில் எப்போவுமே தன்னுடைய இதய பாரத்தை அதுக்கு வேண்டியவங்க கிட்ட பகிர்ந்து கொடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே போல தான் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் மிகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியமானவங்க. அதோட அவருடைய இதய பாரத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்படிங்கிறதுனால தான் உங்களை ஆண்டவர் முன்குறித்து இந்த கேம்புக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் உங்கள் மத்தியிலே வளாகங்களிலே செய்யப்படுக வேண்டிய நற்செய்தி பணியை குறித்து நான் உங்கள்கிட்ட மினிஸ்ட்ரியை பற்றி நான் பேசணும். அதாவது தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேம்பஸ் மினிஸ்ட்ரி. நான் அதை எப்படி மாற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய நாட்களில் வளாக ஊழியத்தினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் நான் உங்கள் மத்தியில் பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முதலாவதாக நாம் இயேசு கிறிஸ்துவை ஒரு தெய்வ குமாரனாக சித்தரிக்கக்கூடிய யோவானுடைய சுவிசேஷத்திலிருந்து ஒரு சில காரியங்கள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னோட யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை என்னோட எடுத்துக்கொள்வீர்களே ஆனால், உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் யோவான் இந்த நிருப ஆக்கியோன் யோவான் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான ஒரு ஒளி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் இதனுடைய கான்டெக்ஸ்ட் புரியாமல் அல்லது இதனுடைய பேக்ரவுண்டு புரியாமல் நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரை நான் 35 மார்க் வாங்கிட்டு இருந்தேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா 50 மார்க் வாங்குவேன். இவ்வளவு நாளாக நான் இயேசு கிறிஸ்துவை இவ்வளவு நாளாக நான் ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ இனி நான் எப்படி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன். அதே போல் நம்ம இவ்வளவு நாளும் நான் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக டல்லாக இருந்தேன். இப்போ நான் கொஞ்சம் பணக்காரனாக மாறிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் யோவான் சொன்னதான உண்மையான கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் ஒரு மனுஷனை மாதிரி வாழக்கூடிய மனிதனாய் மாற்றக்கூடியது அந்த இயேசு கிறிஸ்துங்க கூடிய மெய்யான ஒளி அப்படிங்கிறத தான் அவர் சொல்றார். நான் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கடவுள் ஒரு மனுஷனை எப்படி பார்ப்பாரோ அப்படிப்பட்ட மனுஷனாக அவன் வாழ்றதுக்கு இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக தேவை. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தில் ஒரு பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன், பைபிளை விசுவாசிக்கக்கூடிய, வேதத்தை வாசிக்கக்கூடிய ஒருவர் மாத்திரம்தான் ஒரு மனிதனை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ப்ரிஷியஸாக பார்ப்பாங்க. ஒரு நித்தியத்துவமான ஒரு நபராக பார்ப்பாங்க. மற்றவங்க எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனிமலாக தான் பார்ப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரிதான். சயின்ஸ் அப்படி தானே சொல்லுது. படித்தவங்க எவ்வளவு படித்தவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுள் மாத்திரம்தான். அப்படி கடவுள் பார்க்கக்கூடிய ஒரு நபராக, ஒரு தேவ மகிமை நிறைந்த ஒரு நபராக, ஒரு நித்தியமாக வாழக்கூடிய ஒரு நபராக ஒரு மனிதன் மாறணும் அப்படின்னா அதுக்கு இயேசு கிறிஸ்துவோட அவன் கண்டிப்பாக ஒரு என்கவுண்டர் பண்ணி தான் இருக்கணும். அவன் எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ அப்பந்தான் இப்படிப்பட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவோட வாழக்கூடிய ஒரு நபராக அவன் மாற முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், வளாகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஊழியம் மிக மிக முக்கியமானது. ஏன் தெரியுமா? அவன் அந்த சின்ன வயசுலேயே அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் நித்தியமாக வாழக்கூடிய ஒரு எட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் அவனுக்கு இருக்கணும். நான் இவ்வளவு மகிமை நிறைந்ததான ஒரு நபர் அப்படிங்கக்கூடிய
ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவனுக்கு இருக்கணும். அப்படி இருக்குமானால் அவனுடைய லைஃப் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நம்ம பார்க்குறோம் வளாகத்திலே செய்யப்படுகிற வேண்டியதான ஊழியம் மிக மிக முக்கியமான ஒரு ஊழியம். அதான் யோவான் அழகா சொல்றார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த தேவன் என்ன பண்றாரு? இந்த மனுஷனை சந்திக்க பிரகாசிப்பிக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம யாரை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசுலேயே வளாகத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய வயசுலேயே நீ ஒன்றுக்கும் உதவாதவன், நீ ஒன்றுக்கும் உதவாதவன், ஏன் தான் சேர்ந்தியோ அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வளாகத்தில் இல்லை, நான் பிரிசியஸ், நான் ஒரு நித்தியமாக வாழறதுக்கு பிறந்தவன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவை உண்மையிலேயே ஒரு ஸ்டூடெண்ட் கண்டுகொள்வானே, ஆனால் அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். அதனால தான் வளாக ஊழியம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு ஊழியம். இந்த கேம்போட நோட்டீஸ் பார்த்த உடனே 18 வயசுலேருந்து 40 வயசு வரை அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததை பார்த்தேன். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையானோர் 18 வயசுலேருந்து 40 வயசு வரை இருக்கிறீங்க. இவங்களை உளவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யங் அடல்ட் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்சம் லீடர்ஸ் வயசு கூட்டினவங்க இருக்கிறோம், ஆனால் பெரும்பான்மையோர் 18 வயசுலேருந்து 40 வயசு வரை தான் இருக்கிறீங்க. நீங்கள் யங் அடல்ட் குரூப் அப்படிங்கக்கூடிய இதில் கொண்டு வர்றாங்க. இந்த குரூப் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த குரூப் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க தங்களை எக்யூப் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு குரூப். இந்த வயசில் இருக்கக்கூடியவங்க நிறையா ட்ரைனிங் எடுத்துக்கொள்வாங்க, தங்கள் கேரியர் சைடில் அவங்க தங்களை டெவலப் பண்ணுவாங்க, மற்ற மாதிரி எல்லா காரியங்களையும் தங்களை எக்யூப் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு குரூப். அது மாத்திரம் கிடையாது, அவங்க ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். நீங்கள் மற்ற ஏஜ் குரூப்பை விட இந்த குரூப் ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இவர்கள் தனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த குரூப்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. தனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த மாணவ சமுதாயத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப். அதே போல் இவங்க தனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த குரூப்பை வயது குரூப்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி நான் உளவியாளர்களுடைய கருத்துக்களை நான் படித்தேன். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஏஜ் குரூப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் முக்கியமானவர்கள். வேதமும் அதை தான் சொல்லுகிறது. என்னோட சங்கீத புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை என்னோட எடுத்துக்கொள்வீர்களே ஆனால், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆக்சுவலாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ராபர்ட் ரட்சிக்கப்பட்டுட்டாரு, ஓகே. அதுக்கு பிறகு ஒரு குப்பன் ரட்சிக்கப்பட்டுட்டாரு, ஓகே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கடவுளுடைய பார்வை அல்லது கடவுளுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரட்சிக்கப்பட்ட நபரினுடைய சந்ததி தேவனுடைய சந்ததியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டம். ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அது தேவனுடைய சந்ததியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டம். ஏதோ இங்கே ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அடுத்த ஜெனரேஷனில் அங்கே ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இங்கே ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம் இல்லை. ஹோல் பைபிள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுகிறார். ஓகே, நீங்கள் எப்படி முக்கியமானவங்க அதுக்கு அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்னோட சங்கீதம் 78வது சங்கீதம் 3 முதல் 7வது வசனங்கள் வரை என்னோட
நீங்கள் கவனிக்கணும். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். இந்த யங் ஏஜ் குரூப், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். 7வது வசனம், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும் படிக்கும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க தான் இந்த ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் தேவனுடைய சந்ததியாக இருப்பதற்கு லிங்க். நீங்க அந்த லிங்கை ஏற்படுத்தாமல் போவீர்களே ஆனால் அடுத்த சந்ததி தேவனுடைய சந்ததியாக இருக்குங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. இன்னைக்கு மேலை நாடுகளில் உள்ள ஹிஸ்டரி அதை தான் சொல்லுகிறது. இன்னைக்கு அரேபிய நாடுகளினுடைய ஹிஸ்டரி அதை தான் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இது நம்மளுடைய ஒரு எச்சரிப்பு, கடவுளுடைய ஒரு எச்சரிப்பின் சத்தமாக கூட இருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய சந்ததி அல்லது ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் தேவனுடைய சந்ததியாக இருக்க வேண்டுமே ஆனால் 18 to 40 இருக்கக்கூடிய நீங்க மிகவும் முக்கியமானவர்கள், மிகவும் முக்கியமானவர்கள். இந்த கண்ணோட்டத்தோட, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க என்னோட மெசேஜை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். திரையில நீங்க ஒரு இதை பார்க்குறீங்க. ஆக்சுவலா அது நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஏஜ் குரூப்பில் எவ்வளவு பெர்சன்டேஜ் ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்ப்பீர்களே ஆனால் கிட்டத்தட்ட 30 வயதிற்கு பிறகு ரட்சிக்கப்பட்டவனுடைய பெர்சன்டேஜ் 4.7 ஒன்லி. நல்லா யோசிங்க. 11 வயசுக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டவங்க 36 புள்ளி. 11 வயசுல இருந்து 25 வயசு வரை இருக்கக்கூடியவங்க 32. அதுக்கு பிறகு ஒரு 11. 30 வயசுக்கு மேல ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பெர்சன்டேஜ் 4.7 ஒன்லி. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அப்போ ரட்சிக்கப்படுதல், நான் முதல்ல சொன்னேன், ஒரு மாணவன் அல்லது ஒரு சின்ன வயசுலேயே ஒருத்தன் நீ ஒரு எட்டர்னல் பர்பஸோட இருக்கிற, நீ ஒரு தேவ மகிமை நிறைந்தவன், யூ ஆர் பிரிஷியஸ், கடைசி துளி ரத்தத்தை உனக்காக சிந்தப்பட்ட அவ்வளவு பிரிஷியஸ் நீ அப்படின்னு சொல்லி அவனுடைய கண்ணோட்டத்தை நம்ம மாற்றி விட்டுருப்போமே ஆனால் என்ன ஆகும் தெரியுமா? அதான் ஒரு ஸ்காலர் இப்படி சொல்றாரு, டுடே we change the campus, tomorrow the world changed. Today we change the campus, tomorrow automatically the world changed. அதாங்க ஹிஸ்டரி, அதாங்க ஹிஸ்டரி. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நாளைக்கு இந்த சமுதாயத்தை தீர்மானிக்க போகக்கூடியவங்க ஜட்ஜஸ், லாயர்ஸ், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு எங்க இருக்காங்க தெரியுமா? எம்எல்ஏஸ், எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே இன்னைக்கு கேம்பஸுக்குள்ள இருக்கிறாங்க. நம்ம அப்ரோச் பண்றது மாதிரி இருக்கிறாங்க. கருமையான சகோதரனே சகோதரியே, கேம்பஸ் மினிஸ்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரி. அடுத்து இந்த திரையில் ஒன்று பார்க்குறீங்க. நான் ரொம்ப நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சில கம்பெனிஸோட சிஓ, அதாவது அந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் பேசுவாங்க.
அதை கேட்பேன். கேட்ட உடனே இந்த ஜெனரேஷன் வந்து அவங்க தான் அவங்களுக்கு தலைவர், எந்த ஒரு அத்தாரிட்டிக்குள்ளேயும் வரமாட்டாங்க, அவங்க வந்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும், அதே போல் அவங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. இதே மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸாகவே எனக்குள்ளே இருந்துட்டு இருந்துச்சு. அதை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு எவால்யூஷனை நம்பக்கூடியவங்களுடைய கேரக்டர்ஸாகவே இருந்துச்சு. கிரியேஷனை நம்பக்கூடியவங்களுக்கும் எவால்யூஷனை நம்பக்கூடியவங்களும் வித்தியாசமாக இருப்பாங்க. எவால்யூஷனை நம்பக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேன் இஸ் காட், நான் தாண்டா கடவுள். அவங்க ஆட்டோனாமஸாக இருப்பாங்க. அவங்க வந்து ரிலேட்டிவ் விட்டி தான் அவங்களுக்கு பிடிக்கும், அப்சல்யூட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் உடையவங்க தானே. அப்போது இந்த உலகம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நிறைய நாள் நினச்சிட்டு இருந்தேன் உண்மையிலே. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நெட்டில் போய் ஸ்டாட்டிக்ஸை தேடி பார்க்கும் பொழுது, கேம்பஸுக்கு நான் போகும்போது அங்கு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை நான் பார்த்தேன். உண்மைக்கு என்ன தெரியுமா, இந்த ஜெனரேஷன், இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கடவுளை தேடுகிறதான ஒரு ஜெனரேஷன். அவங்க உண்மை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஓடி வர்றாங்க. ஆனால் தெருவில் நம்ம நின்று பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப அடங்கப்படாரிகள் மாதிரி நமக்கு தெரியுது. அவங்க ரொம்ப கோஷம் போடுறவங்க மாதிரி தெரியுது. அவங்க நம்ம அப்ரோச் பண்ண முடியாதவங்க மாதிரி தெரியுது. ஆனால் நெற்றும் அதுதான், கூகுளும் அதுதான் சொல்லுது. நான் கேம்பஸுக்குள்ளே போகும் பொழுதும் தோளில் கை போடும் பொழுது அவங்க வெரி அப்ரோச்சபிள். எனக்கு அருமையான சகோதரனே, நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளுடைய கடவுள் தான். எந்த கிஃப்ட் செல்வி நானே வந்து எங்களுக்கு ஒரு கமிட்டியில் மீட்டிங் இது கொடுத்தாங்க. எல்லாம் பேசினாங்க. பேசிட்டு கடைசி சொன்னாங்க, அவர் காட் இஸ் காட். அவருக்கு ஜெனரேஷன் ஒரு பேரியர் கிடையாது. அவருக்கு ஒரு ஜெனரேஷன் ஒரு பேரியர் கிடையாது. அவர் எதையும் தாண்டி போவார். அதான் நான் பார்த்தேன். வளாகம் அப்படிதான் இருக்கு, கேம்பஸ் அப்படிதான் இருக்கு. We are able to change the campus. கேம்பஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் இன்னைக்கு. அதனால தான் நான் சொல்றேன், கேம்பஸ் மினிஸ்ட்ரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரி. வேற ஏன் கேம்பஸ் மினிஸ்ட்ரி இப்போ முக்கியமானது? நான் ஹேலோவுக்கு, நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறேன். நான் ஹேலோவுக்கு ஒரு நோட்டீஸ் எடுத்துகிட்டு மொபிலைசேஷனுக்கு போனேன். போகும் பொழுது ஒருத்தங்க சொன்னாங்க, அந்த வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு நல்ல கிறிஸ்டியன், அவங்களுடைய பிள்ளைக்கு வந்து நிறையா கிறிஸ்டியன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. நீங்கள் அந்த பையனை மட்டும் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 5-6 பையங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நான் அந்த வீட்டுக்கு போனேன். நல்ல கிறிஸ்டியன்ஸ் தான். சோஃபாவில் வந்து பைபிள் இருந்துச்சு. தினந்தோறும் அவங்க ஒருவேளை வீட்டு ஜபம் கூட செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. சர்ச்சிலையும் அவங்களுக்கு ஒரு நல்ல பிலீவர் அப்படிங்கக்கூடிய ஒரு நேம் உண்டு. அவங்க மிஷினரி ஆர்கனைசேஷனுக்கும் காணிக்க கொடுக்கக்கூடியவங்க தான். நான் போன உடனே அவர் என்ன செய்தார் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஒரு 5-6 பேருக்கு ஃபோன் பண்ணியிருப்பார். இப்படி ஒரு கேம்ப் இருக்குது, ரொம்ப நல்ல கேம்ப், சித்தேரியில் நடக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் அனுப்புங்க 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 அப்படின்னு சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவர்கிட்ட நான் சொல்கிறேன், உங்கள் பையன் வந்தான்னா ஒரு 5-6 பையங்க வருவாங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன். இல்லை, அவர் முகமே மாறிடுச்சு. அவங்க முகமே மாறிடுச்சு. என்ன சொன்னார் தெரியுமா? அவனுக்கு மண்டே எக்ஸாம் இருக்குது, ஒருவேளை தான் அவன் வருவான், அல்லது அவன் எங்கே போகிறான்னு எனக்கு தெரில அப்படின்னு சொன்னார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இது ஒரு வஞ்சகம், சாத்தானுடைய மிகப்பெரிய வஞ்சகம். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், 20% கூட பேரண்ட்ஸ்
தங்களுடைய பிள்ளையோட ஸ்பிரிச்சுவாலிட்டியில கான்சென்ட்ரேட் பண்றதே இல்லை. இதான் உண்மை. 3ஆம் கிளாஸ்ல இருந்தே ஜேஇக்கும் நீட்டுக்கும் படிக்க வைக்கிறதுல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் தன்னுடைய பிள்ளை ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் லீடராக வரணும் அப்படிங்கிறதுல கொடுக்கறது இல்லை. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அக்கேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிச்சுவேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த பேரண்ட்ஸோட இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம், நீங்க இருக்கிறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கேம்பஸ் மினிஸ்ட்ரி மிகவும் முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரி, மிகவும் முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சர்ச்சுக்கு போங்க, ரட்சிக்கப்படாதவங்களை விட்டுருங்க, நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க எவஞ்சலைசேஷன் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு சுவிசேஷன் சொல்லணும் அப்படிங்கக்கூடிய அந்த தாட் 1% பேருக்கு கூட இன்னைக்கு கிடையாது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பணம் பெருத்ததான சபைகளில் கூட விபிஎஸ் எதுக்கு நடத்தணும்னு சொல்லி, விபிஎஸ் நடத்த வேண்டாம்னு சொல்லி தீர்மானம் போட்டதான சபைகள் அதிகமாக காணப்படுகிறது, அதிகமாக காணப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதரியே, திங்க் பண்ணுங்க. இந்த சர்ச்சை காப்பாற்றணுமா காப்பாற்ற வேண்டாமா? உங்க கைகளில் தான் இருக்கு. கேம்பஸில் அந்த பையன் உருவாக்கப்படாதது வரை அடுத்த ஜெனரேஷன் கிறிஸ்டியன் அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். கடவுள் எதை செய்வார் அப்படின்னா, அவ்வளவு மோசமான இசட் ஜெனரேஷன் ஜென்சிக்கு தேடக்கூடிய அந்த ஆர்வத்தை கொடுப்பாரு. ஆனா நம்ம தேடாமல் விடுவோமே ஆனால் எதுவுமே நடக்காது. பழைய ஏற்பாட்டில் சொன்னார், எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிரு, நாளைக்கு இவங்க தான் உனக்கு கண்ணியா வர போறாங்கன்னு. ஆனா 1 தடவை விரட்டிட்டு 2 தடவை சோம்பேறித்தனத்தினால விட்டு வச்சதுனால தான் ஹிஸ்டரி மாறிச்சு, வரலாறு மாறிடுச்சு. இல்லைன்னா வரலாறு வேற மாதிரி இருந்திருக்கும், கடவுள் சொன்னதை உண்மையிலே நம்ம செய்திருந்தா. அருமையான சகோதரனே சகோதரியே, சர்ச் கண்டுகிடல. அந்த இடத்தை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது தான் தேவனுடைய கதறல். எனக்கு அருமையான சகோதரனே, என்ன ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு உண்மையிலே நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவன் மேல, இயேசு கிறிஸ்து மேல உங்களுக்கு அன்பு இருக்கும்னா இப்போ உங்க ரத்தம் கொதிக்கணும். என்ன தெரியுமா? இந்த வேதம் குடும்பத்தை முன்னிலைப்படுத்துகிறதான வேதம். கடவுள் எதை ரெஸ்பெக்ட் பண்றார் அப்படின்னா, அவர் நேசிப்பதும் மரியாதை கொடுக்கிறதும் எதுக்கு அப்படின்னா குடும்பத்துக்கு தான். வேதத்தில் ஆரம்பிச்சு, இந்த குடும்பத்தில் ஆரம்பிச்சு என் வேதம் குடும்பத்தில் முடிகிறது. மனுஷனை உருவாக்கின உடனேயே இவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, 2 பேரும் சேர்ந்து ஒரே மாம்சமா இருப்பார்கள். இதெல்லாம் காடோட பிளான். நீங்க அப்படி படிங்க, காடோட பிளான். சபையை பற்றியதும் குடும்பத்தை பற்றியதும் கிறிஸ்து சபையை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல புருஷன் மனைவியை நேசிக்க கடவன். இது பெரிய ரகசியம். யாருக்கு? பெரிய ஜீனியஸ் ஆன பவுலுக்கே அது பெரிய ரகசியம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஃபேமிலி அப்படிங்கிற கான்செப்ட் கிறிஸ்தவத்துக்குரியது. ஆனா இன்னைக்கு கேம்பஸுக்குள்ள நீங்க நுழைந்து பார்ப்பீர்களே ஆனால், நான் அனுபவத்தோட சொல்றேன், 30% சிச்சுவேஷன்ஷிப் ஆர் கேசுவல் ரிலேஷன்ஷிப் ஆர் ஓப்பன் ரிலேஷன்ஷிப் இதுக்குள்ள இருக்கிறாங்க.
அது என்னன்னு கொஞ்சம் நான் ரொம்ப விளக்க போகிறதில்ல. நான் வந்து என்னங்கிறத சொல்லுவேன். 30% LGBTQ இதுக்குள்ள இருக்கிறாங்க. அடுத்து மேரேஜ் ஆன பிறகு டிங்க், டுவல் இன்கம், நோ கிட்ஸ். கர்மேன சகோதரனே, ரத்தம் கொதிக்காதா? 1 in 4 high school students identifies as LGBTQ. சிச்சுவேஷன்ஷிப்னா என்னன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது லவ் இருந்துச்சு. அதுக்குள்ள என்ன இருக்கும்னா, ஒரு பார்டர் இருக்கும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், ஒரு எக்ரிமெண்ட் இருக்கும், ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கும். இன்னைக்கு என்ன தெரியுமா? ஒரு ஃபியூச்சர் பிளான் கிடையாது, ஒரு பவுண்டரி கிடையாது, ஒரு ட்ரீம்ஸ் கிடையாது. இப்போதைக்கு ஃப்ரெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப். கருமையான சகோதரனே, 30% இதில் இருக்க இது ஓப்பன் கல்ச்சர், ஓப்பன் ரிலேஷன்ஷிப், கேஷுவல் ரிலேஷன்ஷிப். கேஷுவல் ரிலேஷன்ஷிப்னா என்னது? யார்கிட்ட வேணுமோ நான் ரிலேஷன்ஷிப் வைத்துக்கொள்வேன். அது அந்த ரெண்டாவது நபர், அந்த எதிர் சைடு இருக்கவர் வந்து கண்டுக்கிடக்கூடாது. கேஷுவல் ரிலேஷன்ஷிப். ஓப்பன் ரிலேஷன்ஷிப், இன்னைக்கு மீட்டிங் போகணுமா, நான் ஒருத்தரை கூட்டிகிட்டு போவேன், ஒருத்தையை கூட்டிகிட்டு போவேன். நாளைக்கு பீச்சுக்கு போகணுமா, இன்னொருத்தரை கூட்டிகிட்டு போவேன். கருமையான சகோதரனே, சகோதரி, இது அமெரிக்காவில் இல்லைங்க, இங்கிலாந்தில் இல்லைங்க, இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாதது LGBTQ 30%. சாத்தான் என்ன பண்ணுறான் தெரியுமா? நீ ஒரு கம்யூனிட்டின்னு சொல்கிறான். என்னுடைய ஆண்டவர் ஒரு கரு உருவாகுது. நான் படித்ததுனால, எம்பிரியாலஜி படித்ததுனால சொல்கிறேன். 8வது வாரத்தில் ஆணா பிறப்பாங்களா பெண்ணா பிறப்பாங்களாங்கிறது யாருக்கும் தெரியாது. எந்த ஒரு செகண்டுக்கு முன்னால் கூட ஒரு இம்பல்ஸே இருக்காது. ஒன்லி காட் டிட்டர்மின்ட். கடவுள் தான் தீர்மானிப்பார். ஆனால் இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? அது பிறந்தது எப்படியும் பிறந்திருக்கலாங்க, செக்ஸை டிட்டர்மின் பண்ணுறது ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபீலிங்ஸ்னு சொல்கிறாங்க. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம்? நல்லா யோசித்து பாருங்க. ஃபேமிலி கான்செப்டை சாத்தான் எவ்வளோ அழகாக உடைக்கிறான் பாருங்க. இந்த எல்ஜிபிடிக்யூக்கு பரேடு வந்து சென்னையில் நடக்குது. நம்ம தான் சொல்கிறோம், தமிழ்நாட்டினுடைய எருசலேம் சென்னையில் பரேடு நடக்குங்க. இந்த LGBTQ ஒன்றுமே இல்லை. அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக உலகமே அதுக்கு பின்னால் நிற்குது. பிளாக் ராக்னு ஒரு ஆர்கனைசேஷன், அதுதான் உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனிக்கும் லோன் கொடுத்துருக்காங்க, இது பங்கு வச்சுருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், நீ LGBTQக்கு வந்து நீ இது சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் உனக்கு வந்து இது பண்ண முடியும், கடன் கொடுக்க முடியும்னு சொல்லி அது ஒரு சைடில் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பரவிட்டு இருக்கு. அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட ஏடு கொடுத்துட்ருக்கு. அதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு LGBTQவை பற்றி காமெண்ட்ரி புக்கு அடிக்கிறதுக்கு பைசா ஒதுக்கியிருக்கிறாங்க. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, சர்ச் என்ன பண்ணுது தெரியுமா? கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வந்துடக்கூடாது, இதுக்காண்டி ஜெபம் பண்ணுறாங்க. உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? அதுலேயும் சுயநலம் தான். ஏன் தெரியுமா? அங்கே வந்து ஆர்டர் வந்துட்டுன்னா, அங்கே சர்ச்சில் வந்து மேரேஜ் பண்ணி வைக்க வரலன்னா
சர்ச்சை பூட்டிடுவாங்க. அதுக்காக சொசைட்டிக்கு மேலே, கிறிஸ்டியன்ஸுக்கு மேலே தன்னுடைய கடவுளுடைய ஃபேமிலி கான்செப்ட் அடி வாங்குதுங்கிறதுக்காக கிடையாது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கேம்பஸுக்குள்ளே போய் நீங்கள் ஒரு 4 பையங்களோட கையில் தோளில் கை போட்டு, 4 பிள்ளைங்களோட கையில் தோளில் கை போட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களை வெளியே கொண்டு வராத பட்சத்தில் எல்லாம் போயிடும், ஃபேமிலி கான்செப்ட்லாம் போயிடும். யார் தெரியுமா குரல் கொடுக்கா? ரஷ்ய அதிபர் புதின் இது கலாச்சாரம் போயிடும்னு சொல்லி பேசுகிறார். அவருக்கு என்னங்க தெரியும்? யாருங்க பேசணும், யார் இதுக்காக செயல்படணும்? நம்ம. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, நான் பாலிடிக்ஸ் பேச வரல. நான் என்னுடைய கடவுளுடைய பாரத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். கடவுளுடைய பாரம் கண்டிப்பாக இதாக தான் இருக்க முடியும். நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியவங்க, சேஞ்ச் பண்ணுற யங் அடல்ட் குரூப், நீங்கள் வளாகத்துக்குள்ளே போய், நீங்கள் ஸ்கூல் காலேஜஸுக்குள்ளே போய் ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு அங்கே வருவான். ஆனால் என்னால் முடியலனேன்னு வருவான். அவனை தோளில் கை கொடுத்து போட்டு அவனை வெளியே நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் உண்மையிலேயே கடவுளுடைய இதய கதறலை நீங்கள் ஆற்றுகிறவர்களாய் இருக்க முடியும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நான் சீக்கிரமாக முடிக்க போகிறேன், ஒரு 2-3 நிமிஷத்தில். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். படிங்க, எல்ஜிபிடிக்யூவை நெட்டில் எடுத்து படிங்க. அதில் ஒன்றுமே இருக்காது. பாருங்கள், நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் படித்தவங்க நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்காக சாத்தான் அதில் எப்படி செயல்படுறாங்கிறது உங்களுக்கு புரியும். கருமையான சகோதரனே சகோதரியே, யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு என்னோட வருவீங்கன்னா, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். நீங்கள்லாம் பைபிள் படித்தவங்க, நல்ல இது 3 தடவை சொல்கிறார். நம்ம தான் படிச்சிருக்கிறோம். 3 தடவை பைபிள் அதை என்ன பண்ணுது? ஸ்ட்ரெஸ் பண்ணுது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு நம்மளுடைய கடவுளுடைய கேரக்டரை சொன்னால் அதுதான் அவருடைய மேலான கேரக்டர். ஸ்ட்ரெஸ் பண்ணுதுன்னு சொல்கிறோம். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் நேரடியாக தான் கொஸ்டின், கடவுளை நீங்கள் நேசிக்கிறதாக இருந்தால் அவருடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிறதற்கு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் சொல்லலை, என்னோட எடுத்துக்கோங்க. அதை கேட்ட பேதுரு தான் சொல்கிறார். 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். எனக்கு அருமையான சகோதரனே, இது யாருக்கு தெரியுமா அட்ரஸ் பண்ணியிருக்கு? பாஸ்டர்ஸுக்கு இல்லை, அவருடைய இரத்தத்தினால கழுவப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது அட்ரஸ் பண்ணியிருக்கு இந்த லெட்டர். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மந்தை இருக்கணும். நம்ம விசுவாசி, நம்ம கடவுளுடைய பிள்ளை, நம்ம ஒரு ஷெப்பர்ட், நமக்கு ஒரு மந்தை இருக்கணும். எபிரேய நோக்கி நிருப அதான் சொல்றார். இன்று எனப்படும் நாளளவும் மனசு வஞ்சனையினால் இது பண்ணி போகாதபடிக்கு விசுவாசத்தில் இருக்கிறதுக்காக
நீங்கள் புத்திமதி சொல்லுங்கள். இதாங்க வேதம், முழு வேதமும் இதுதாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக மந்தை வேணும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம ஏன் ஒரு தீர்மானம் பண்ணக்கூடாது? நான் ஒரு ஏட்டி சுராய்க்காயாக உங்கள்கிட்ட சொல்லலை. ஐம்பது வயசில் ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி செய்துட்டு இருந்து தான் நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட வளாகத்தை பார்த்துக்கிட்டு தான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். போக்கு சொல்கிறதுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. நீங்கள் கடவுளை நேசிக்கிறதா இருந்தா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதா இருந்தா, நீங்கள் ஒரு கேம்பஸ் மினிஸ்ட்ரி பிரேயர் செல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது கட்டாயம். இதுக்கு தான் வேதத்தில் வந்து இன்னைக்கு முழுவதும் பேசலாம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, திங்க் பண்ணுங்க.